नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय बुधले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय बुधले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशति गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 2வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம் படிக்கணும். ஆமாங்க மாதாஜி. தேவஷாத்மிக புத்திர் ஏகேக குருநந்தன பகுஷாக ஹியநந்தனாச்ச புத்தயோ அவ்யசாயினாம் ஹரே கிருஷ்ணா அவ்யவசாயினாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே மாதாஜி. நன்றி மாதாஜி. இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. குருவம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. பொருளுரை. கிருஷ்ண உணர்வினால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவர் என்னும் திடமான நம்பிக்கை விவசாயாத்மிக புத்தி என்று அழைக்கப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22.62 கூறுகின்றது. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கஜே சூத்ருட நிச்சய கிருஷ்ணே பக்தி கைலே சர்வ கர்ம கிருதகய. நம்பிக்கை என்றால் மிக சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது குலப்பழக்கங்கள், தேசியம், மானிடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த கால நற்செயல்கள் அல்லது தீய செயல்களின் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்கள் ஆகும். ஒருவனது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களின் நல்விளைவுகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவனது எல்லா செயல்களும் பூர்ண தளத்தில் இருக்கும். ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வின் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தில் திடமான உறுதியுடன் உள்ளான். வாசுதேவ சர்வம் இதி ஷ மகாத்மா ஷு துர்லபக. வாசுதேவனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அரிதான மகாத்மாவாவான். வேரில் நீரூற்றும் போது கிளை, காய், பழம் என எல்லாவற்றிற்கும் தானாக நீர் விநியோகம் அடைவதைப் போலவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனித குலம் மற்றும் தனக்கும் என எல்லாருக்குமே ஒருவன் மிக உயர்ந்த சேவையை செய்கிறான். அவனது செயல்களால் கிருஷ்ணர் திருப்தியுற்றால் எல்லோருமே திருப்தி அடைவார்கள். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வின் தொண்டுகளை நல்முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழிகாட்டுகின்றார். எனவே கிருஷ்ண உணர்வில் சான்றோனாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளைகளை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனைகளில் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ்ய பிரசாதான் ந கதி குதோ அபி தியாயான் துவம்ஸ் தஸ்ய யசஸ்திரி சந்தியம் வந்தே குரோ ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் திருப்தி அடைகிறார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வெனும் தளத்திற்கு உயர வாய்ப்பே கிடையாது. எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து தினமும் மும்முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த முழு வழிமுறையையும் உடல் என்னும் உணர்விலிருந்து அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஏட்டளவில் இல்லாமல் நடைமுறையில் பலநோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும் புலநுகர்ச்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனமில்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இப்பாதையிலிருந்து விலகி விடுகின்றான். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அடிக்கடி நாம கோட் பண்ணுவோம். எதுக்குன்னா, இந்த கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க எப்பவுமே திடமான உறுதியுடன் ஒரே லட்சியத்தோட
இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பல கிளைகளை கொண்ட அறிவானது எங்கேயும் நிலைக்காது. நீங்க இப்ப நிறைய கிணறு தோண்டுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். சோ ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல 10 இடத்துல தோண்டுறீங்க, 10 அடி தோண்டுறீங்க, அதுல தண்ணி வராது. ஆனா ஒரே இடத்துல 100 அடி தோண்டும் போது அது உங்களுக்கு நிறைய தண்ணி வரும், உங்களுக்கு தேவையான அளவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். அதுபோல உயர்ந்த நிலைக்கு உயர வேண்டும் என்றால் திடமான நம்பிக்கையுடன் வியவஷா ஆத்மிகா புத்தி அப்படிங்கிற ஒருங்கிணைக்கப்பட்ட புத்தியுடன், கிருஷ்ண உணர்வில் திடமான புத்தியுடன், நீங்க வியவஷா ஆத்மிகா புத்தி அப்படிங்கிறது இப்போ நம்ம உடம்புல எவ்வளவோ பார்ட் இருக்கு. கண்ணு வந்து நான் எதையோ பாக்குறேன், வாய் நான் எதையோ சொல்றேன், ஆனா மனம் மட்டும் கிருஷ்ணரை நினைக்கணும்னா இயலாத காரியம். சோ கண்களால பகவானின் திருவுருவத்தை மனக்கண்ணாலேயோ இல்ல திறந்து வைத்த கண்களாலேயோ, இப்ப ஞானிகள் கூட என்ன பண்றாங்கன்னா அரைக்கண் தான் திறப்பாங்க. ஏன்னா கண்ணை முழுசா திறந்தாக்க அவங்க பலவிதமான காட்சிகளை பார்க்கும்போது மனம் அலைப்பாயும். அதனால கண்ணை மூடிட்டு செஞ்சாங்கன்னா அப்படியே தூங்கி போயிடுவாங்க. சோ கண்களை மூடியும் மூடாமலும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்கள் திறந்திருந்தால் கூட மனக்கண்ணால் பகவானோட ரூபத்தை, இப்ப நம்ம காலையில சாண்டிங் பண்ணும்போது என்ன பண்றோம்? பகவானோட ரூபத்தை மொபைல் போன்ல வச்சுக்குவோம், அதை பார்த்துட்டே சாண்டிங் பண்ணுவோம். அப்ப பகவான் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வரும். சத்தியமா பகவான் நம்ம கூட தான் இருக்கார் பரமாத்மாவாக. மேலும் அவருடைய நாமங்களை உச்சரிக்கும் போது நம்ம கூட நெருங்கின வகையில உறவு கொள்கின்றார். ஏன்னா குரல் நாம் கொடுக்கும் போது பகவான் வந்து நம்ம அதுவும் இல்லாம பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றோம். பஞ்சதத்துவ மந்திரம் நாம வந்து பகவானுடைய நாமத்தை தவறாக உச்சரித்தாலும் கூட அவங்க அதுக்கு அந்த தவறுதலுக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மளை காப்பாத்துவாங்க. அதனாலதான் பஞ்சதத்துவ மந்திரம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌரபக்த விருந்தா அப்படின்னு சொல்றோம். சோ எல்லா புலன்களும் ஒருங்கிணைக்கப்படும் போது அங்க வந்து நம்மளுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒரு சமையல் செய்யும் போது நீங்க 1 மணி நேரம் கிச்சன்ல இருந்து கவனமாக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி அடுப்ப பத்த வச்சீங்கன்னா கடகட கடன் தாளிச்சு எல்லா சமையலையும் பண்ணி போகா பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வெளியில 2 பேர் கூப்பிடுறாங்க, நீங்க சமையல் செய்யும் போது பாருங்க, காலிங் பெல் அடிப்பாங்க, குழந்தைக அழுகும், அப்புறம் வேற ஏதாவது வேலை சொல்லுவாங்க, கணவர் வந்து ஆபீஸ் ஃபைல எடுத்துத்தான் சொல்லுவாரு. அப்போ என்ன 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 3 மணி நேரம் உங்களுக்கு இழுக்கும். சோ ஏன்னா அது ஒருங்கிணைந்த புத்தி கிடையாது. அது வந்து பல கிளைகளை கொண்ட புத்தி, பல இடங்கள்ல நீங்க ஓட வேண்டி இருக்கு. சோ சமையலும் டேஸ்ட் இருக்காது, அது போல உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் ஆகாது. அப்போ பகவானை நினைக்க வேண்டும் என்றால் கண்களால் பகவானை, மனக்கண்களாலோ கண்களாலோ பகவானோட ரூபத்தை காண்பது, பகவானை நாமத்தை வாய்கள் பேசணும், பகவானோட நாமத்தை காதுகள் கேட்கணும், கைகள் சாண்டிங் மாலையில வந்து மாலைய உருட்டிட்டு இருக்கணும். இப்படி ஒவ்வொரு புலன்களும் பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு மிக பெரிய முடிவு காத்திருக்கின்றது. ஏன்னா சீக்கிரம் நம்மளுக்கு அந்த குணமானது, அந்த பக்தி தொண்டானது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இல்லைன்னா எல்லா பக்கம் புலன்கள் அலைப்பாயும் போது என்ன ஆகுதுன்னா, வெறும் நாம மட்டும் வாய் சொல்லும், ஆனா மனசு எங்கேயோ இருக்கும், கண் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும், காது எதையோ கேட்டுட்டு இருக்கும். அதனோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா பகவான் நாமத்தை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லும் போது அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னா, அப்போ தெரிந்து நாம தெரிந்து எந்த தவறையும் செய்யாமல் நாமத்தின் ருச்சி கிடைக்கணும்னா, ரொம்ப வேகமா கிடைக்கணும் அப்படின்னா நாம பகவானை நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். எல்லா புலன்களையும் ஒருங்குபடுத்தி செய்யணும். இதுக்கு உதாரணமா ஒரு லென்ஸ் பார்க்கலாம். நீங்க இந்த லென்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க குழந்தைங்க. அதுல வந்து குவிக்கப்பட்ட லென்ஸ் இருக்கும். வெயில்ல காட்டினீங்கன்னா அது ஒரு பாயிண்ட்ல குவியும் அந்த வெயில். அப்ப என்ன ஆகும்னா அது பவர் ஜாஸ்தியா இருக்கும். கீழே ஒரு பேப்பர் வச்சீங்கன்னா அது தானா எரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த வெயிலோட தாக்கம் ஒரு மைய புள்ளியில விழும்போது அது எரிஞ்சு போயிடும். அப்ப குவிக்கப்பட்ட அந்த வெப்பம் எப்படி ஒரு பேப்பரை எரிக்குதோ, அது போல நம்மளால எல்லா புலன்களும் குவிக்கப்பட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பகவான் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவ்வளவு பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏனோ தானோன்னு சொல்லும் போது பல வருஷம் பண்ணிட்டே இருக்கலாம் நாம.
ஒரு வருஷம் கிடைக்கக்கூடியது 10 வருஷம் 12 வருஷம் கிடைக்கும். அதனாலதான் ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தி பல கிளைகள் கொண்டது கிடையாது. இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா ஒரு பிசினஸ் ஸ்ட்ராங்கா பண்ணணும். எனக்கு ஒரு மாசம் கழிச்சு இன்னொருத்தர் சொல்றான் ஒரு பிசினஸ் தொடங்கி வச்சுட்டேன், இன்னொருத்தர் சொல்றான் இல்லைங்க இது பண்ணினா இன்னும் லாபம் அதிகமா கிடைக்கும். சோ என்ன பண்ணேன், நான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்க ஒரு காலை வச்சுட்டேன். அடுத்த ஒரு மாசத்துல ஒருத்தர் சொன்னா இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கணும். சோ அந்த ரெண்டையுமே வச்சுட்டு இன்னொன்னையும் தொடங்கலான்னு தொடங்கிட்டேன். அப்போ நான் 3 பக்கமுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்துலயும் நட்டமாயிரும். அது போலத்தான் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட புத்தி அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அப்போ விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னா என்ன, விசுவாசம். அப்ப கிருஷ்ண உணர்வின் கடமையில் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கம், தேசியம், மானிடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள தேவையில்லை. குலப்பழக்கம்னா என்ன, வேண்டாத சடங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம், நாமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க குலப்பழக்கங்க, நாங்க அமாவாசையானா இந்த கோயிலுக்கு போவோம், தேவர் கோயிலுக்கு, இல்ல நாங்க ஒரு கெடா வெட்டுவோம், அது எங்க குலப்பழக்கம். ஒரு எங்க எங்க குடும்பத்துல லாரி வச்சிருந்தாங்க. ஒரு லாரி எடுத்தாங்கன்னா உடனே ஒரு ஆடை வெட்டிடுவாங்க. இதையெல்லாம் பழக்கமா வச்சிருந்தாங்க. தேசியம் அப்படின்னா இது என் தேசம். மானிடம் அப்படின்னா இது எங்களுடைய இனம், தமிழ் பேசுறவங்க, இல்ல இது எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய குலம் அப்படின்னு சொல்லி மானிடம். மொழி, இந்த மொழி பேசுறவங்க எல்லாம் எங்களோட ஆளுக அப்படின்னு எல்லாம் உறவு கொள்ள தேவையே கிடையாது. ஏன்னா பகவானை மட்டும் நாம புடிச்சுட்டா போதும், மத்ததெல்லாம் நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குலதெய்வத்தை கும்பிடணும், இல்ல அந்த கோயிலுக்கு போகணும், வருஷமானா இந்த கோயிலுக்கு போவோம், அந்த நேர்த்தி கடன் பண்ணுவோம், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா பகவானை வழிபடுபவர்கள் முன்னோர்களுக்கோ தேவர்களுக்கோ இல்ல பிற மிருகங்களுக்கோ பித்ருக்களுக்கோ அவர்கள் கடன்பட்டவர்கள் அல்ல. தேவார்சி பூதாப்த நிரூணாம் பித்ருணாம் ந கிங்கரோ ருணீச்ச ராஜன் சர்வாத்மா யக சரணம் சரண்யம் கதோ முகுந்த பரிகிருத்திய கர்த்தியம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் பார்த்தோம். அப்ப கடந்த கால நற்செயல்கள் அல்லது தீய செயல்கள் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்கள். கடந்த காலத்துல நாம நிறைய செயல்கள் செஞ்சிருக்கிறோம், அதுல நல்லது தீயதுன்னு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு முடிவு இருக்கு. இப்ப நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது நல்லது அல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும். இப்போ அந்த செயலோட பலனை நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இப்ப செய்ய போறத நாளைக்கு அனுபவிப்போம். ஆனா கிருஷ்ண உணர்வுல நாம் செய்யற செயலுக்கு எந்த ஒரு முடிவும் கிடையாது. நல்லது தீயது புண்ணியம் பாவம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா பலன்களும் எரிக்கப்பட்டு விடும். எப்படி ஒரு பஞ்சு தீயால எரிக்கப்படுகின்றதோ அது போல பலன்கள் எரிக்கப்பட்டு விடும். ஏன்னா சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். நல்லதோ கெட்டதோ அவர் எடுத்துக்கிட்டோம், எனக்கு வேண்டாம். புண்ணியம் வந்தா என்னாகும், மறுபடியும் பிறப்பெடுக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. பிறப்பெடுக்கும் போது சர்வசாதாரணமா நீங்க பாவம் செஞ்சே ஆகணும், தெரிந்தோ தெரியாமலோ. அப்ப கிருஷ்ண உணர்வுல நிலைப்பட்டு விட்டால் எல்லா செயல்களும் பூர்ணத்தலத்தில் இருக்கும். அதுதான் பூர்ணத்தலம். எது நன்மையோ தீமையோ இல்ல புண்ணியமோ பாவமோ அதுல இருக்காது. சோ பூர்ணம் மதம் பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு எல்லாமே பூர்ணத்தலத்துல 100% பூர்ணம்னா நிறைவானது. அதுல எந்த ஒரு சிறு குறையும் இருக்காது. கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான் குறை இருக்காது. நீங்க எந்த உணர்வுல வேற தேவர்கள் உணர்வுல எல்லாம் இருந்தா எல்லாமே போட்டா எடுக்க போட்டா எடுக்க போட்டா எடுக்க இதேதான் போயிட்டே இருக்கும். பாவ புண்ணியம் பிளஸ் மைனஸ்ன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா அச்செயல்கள் நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டது கிடையாது. எது கிருஷ்ண உணர்வு. பூர்ணத்தலம்னா கிருஷ்ண உணர்வு. அதுல ரெண்டு நன்மை தீமை எல்லாம் கிடையாது, இருமைகளுக்கு அப்பாற்பட்டது, துவந்தமே கிடையாது அதுல. இப்ப வாழ்வின் ஜடக்கருத்துக்களை துறப்பதுதான் கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. அப்போ ஜடத்துலதான் இருக்கிறோம், ஜட செயல்கள் தான் செய்யறோம். ஆனா கிருஷ்ணருக்காக செய்யும் போது அந்த ஜட செயல்கள் பூர்ணத்தலத்தில் அமைந்து விடுகின்றது. இப்ப கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கில் திடமான உறுதியுடன் உள்ளான். இங்க உறுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தா முதல்ல, ஸ்ரத்தாக்கு அப்புறம் நிஷ்டா. நிஷ்டானா உறுதியோட இருக்கணும். இன்னைக்கு கேக்குறேன் நாளைக்கு விட்டுறேன், அடுத்த நாள் ஒரு வாரம் வரமாட்டேன், அப்புறம் அடுத்த நாள் வருவேன், இது உறுதி கிடையாது. உறுதியான நோக்கம். நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய காரியங்களை பண்ணுவோம். தொடர்ந்து நான் இந்த வருஷம் பாருங்க உறுதி எடுக்கிறேன், நான் அதை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு உறுதி எடுப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது.
ஏன்னா அவங்க மனசுல அவ்வளவு திடகாத்திரமான உறுதி கிடையாது. சீக்கிரம் சாஞ்சிருவாங்க எந்த பக்கம். ஏன்னா மாயை ரொம்ப வசீகரமானது, கவர்ச்சிகரமானது, மாயை வெல்வது அரிது. ஏன்னா மாயா தேவி இந்த ஜட உலகுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. நம்மளையெல்லாம் சாக்கிறதுக்குனே அவங்க டெஸ்ட் பண்றதுக்குனே, அடிக்கடி சோதிக்கிறதுக்குனே நம்மள இழுத்து இழுத்து பிடிப்பாங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூ துர்லப, வாசுதேவன் தான் எல்லாம் என்பது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அரிதானவர்கள் தான். அப்படி அரிதான நபர்கள் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அந்த மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுறான். எப்படி வேர்ல நீர் ஊத்தும் போது அது எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் காய் கனி எல்லாத்துக்கும் போகுதோ, அது போல கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலமா நாம குடும்பத்திற்கும் சரி, சமூகத்திற்கும், மனித குலத்திற்கும் எல்லாருக்குமே நாம நன்மை செய்யறோம். ஏன்னா கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது மட்டும்தான் எல்லா பக்கம் நன்மை கிடைக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இது நான் சொல்லல, பிரம்மன் நாரதிய புராணம் சொல்லுகின்றது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா. ஒரு முறை சொன்னால் அதுல உண்மைன்னு சொல்லுவாங்க, 2 முறை சொன்னா சத்தியம்பாங்க, 3 முறை சொன்னா பரம சத்தியம். இதை விட மிக உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. கோர்ட்ல கூட பாத்தீங்கன்னா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு பகவத்கீதை வச்சு சத்தியம் பண்ணுவாங்க. நம்ம சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நேர்லயும் அதுதான் நடக்கு. பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணுவாங்க. அப்போ 3 முறை சொல்லும்போது அது பரம சத்தியம். அதை தவிர வேற உண்மையை நிரூபிக்கவே முடியாது. அப்ப கிருஷ்ணா திருப்தியுற்றால் எல்லோருமே திருப்தி அடைகிறார்கள். யாரு? எல்லா ஜீவராசிகளும். மாயாதேவி கூட திருப்தி விடுறாங்க, அவங்க பக்கமே வரமாட்டாங்க உங்க பக்கமே சோதிக்கிறக்கெல்லாம். ஒரு பக்தன் எப்போ பகவானுடைய பாத கமலங்களில் சரணடைந்து விட்டானோ அப்ப மாயையோட டிஸ்டர்பன்ஸ் அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவன் உறுதியுடன் 100% உறுதியுடன் சரணடைந்து விட்டான். பகவானை பற்றி பேசுவது, கேட்பது, சங்கம் எடுத்துக்கிறது, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, இதுலேயே எப்பவுமே ஈடுபட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த உயர்ந்த சுவை கிடைச்சிருச்சு. உயர்ந்த சுவை கிடைத்த ஒருவன் தாழ்ந்த சுவையை என்றுமே விரும்ப மாட்டான். நீங்க உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல டெய்லி சாப்பிடுறீங்க. ஒரு நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போய், இல்ல நீங்களே விருப்பப்படுவீங்களா? ஒரு சாக்கடை கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கு, சின்ன ஒரு உணவகம் இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரொம்ப ஹைஜீனிக்கா டேஸ்டா சாப்பிடுற ஒருத்தன், நல்ல ஆயில், அங்க கலப்படம் இல்லாத பொருட்கள், இயற்கையான எல்லாத்தையும் வச்சு செஞ்சு உங்களுக்கு தர்றாங்க. அங்க சாப்பிட்டு பழகிட்டீங்க. ஆனா ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சாக்கடை கிட்ட இருக்கிற ஒரு இதுல போய் சாப்பிடுவீங்களா? அதனால உயர்ந்த சுவை கிடைச்சிருச்சு, கிருஷ்ண உணர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா யாருமே மற்ற உணர்வுக்கு தாவவே மாட்டாங்க, முடியவே முடியாது. ஏன்னா அது இயற்கையானது. கிருஷ்ணர் தான் நம்மளுடைய ஆத்மா, பரமாத்மா. அனைத்தும் அவர்தான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான். எனக்கு மாதா தாத்தா பிதா மகக அப்படின்னு தாய் தந்தை குரு எல்லாமே அவர்தான். இதை உணர்ந்து விட்டால் அப்புறம் வேற என்ன வேணும்? நான் யாருகிட்டையும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு சரணாகதி யாரு? இவர் ஒருத்தர் தான் தர முடியும். முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக. ஏன்னா முக்தி இவர் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய. ஈவன் சிவபெருமானே அதை சொல்றாரு பார்வதி தேவிக்கு. சோ கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வின் தொண்டுகளை நன்முறையில நாம பயிற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக குரு தான் வழிகாட்டுறார் கிருஷ்ண உணர்வுல செயல்படுறதுக்கு. சோ கிருஷ்ண உணர்வுல உறுதியோட செயல்படணும், சான்றனாக வேண்டும் அப்படின்னா கிருஷ்ணரோட பிரதிநிதியான குருவிடம் கீழ்ப்படிந்து அவரது கட்டளைகளை ஏற்று வாழ்வின் குறிக்கோளாக அதை வச்சுட்டு நாம கிருஷ்ண உணர்வுல மேல வரணும். அதான் பகவத்கீதையில சொல்லப்படுது. நாம தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஷ்னேன சேவையா. குருவிடம் மிகவும் அடக்கத்துடனும் பணிவுடனும் கேள்விகள் கேட்டு நாம அவரது அனுகிரகத்தை பெற்றால் மட்டுமே கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். கிருஷ்ண உணர்வு அப்படின்னா நேரா கிருஷ்ணர் கும்பிட்டா வராது. சோ கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவரிடம் பணிவாகவும்
அடக்கத்துடனும் கேள்விகள் கேட்டு அவர் நம்மை சோதிப்பார். நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு சோதிப்பார். சோதிச்சு நம்மளுக்கு அந்த அறிவை நமக்கு கொடுப்பார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் அவரோட பிரார்த்தனையில சொல்றார், யஷ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ பிரசாதா நகத குதோபி தியாயம் சுஸ்தஸ்ய யசஸ்தி சந்த்யம் வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம் வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம் அப்படின்னு. அப்போ ஆன்மீக குரு திருப்தியுற்றால் பகவானும் திருப்தி அடைகிறார். அவரை திருப்தி செய்யாம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ ஆன்மீக குருக்கு வாணி சேவா வாப்பு சேவா அப்படின்னு இருக்கு. அதாவது கிட்ட இருந்து ஆன்மீக குருக்கு சமைச்சு கொடுக்கலாம், துணிகளை துவைச்சு கொடுக்கலாம், அவர் ரூம் எல்லாம் கூட்டி அவருக்கு பாதம் எல்லாம் அமுத்தி சேவை செய்யலாம். ஆனா அதை விட அவர் விரும்புறது என்னன்னா வாணி சேவா. தூரத்திலிருந்து அவர் என்ன கட்டளை இடுகிறார்களோ அவருக்கு என்னுடைய மரியாதையை சமர்ப்பிக்கிறேன். அத மும்முறை, அட்லீஸ்ட் மும்முறையாவது 3 முறையாவது தினம் அவரை நினைக்க வேண்டும், ஆன்மீக குருவை. அப்போ இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ உடல் உணர்வு தேகாபிமானம் கிடையாதுங்க. இது ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது வெளிப்புறமா பார்த்தா யாரும் வித்தியாசமெல்லாம் தெரியாது. இவர் பக்தர், இவர் சாதாரணமானவர், இவர் பிராகிருத பக்தர், இவர் மத்தியம பக்தர், இவர் உத்தம பக்தர், அதெல்லாம் தெரியாது வெளிப்புற பார்வைக்கு. ஆனா அவங்க உணர்வை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த உணர்வானது ஆத்மாவை பற்றிய உணர்வாக இருக்கின்றது அவங்க கிட்ட. சோ அவர்களது செயல்கள் கிருஷ்ணருக்காக செய்யப்படுகிறது. இப்ப சாதாரணமா இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போறவங்களும் ஒரே மாதிரி தான் தெரியும். அவங்களும் சாப்பிடுறாங்க, இவங்களும் குளிக்கிறாங்க, பாத்ரூம் போறாங்க, என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க உணர்வு வேற, இவங்களோட உணர்வு வேற. ஏன்னா ஆத்ம தளத்தில் பார்க்கும்போது எல்லாம் சூட்சுமமானது, உடல் தளத்துல பார்க்கும்போது எல்லாமே வெளிப்புற பார்வை தான் நம்மளுக்கு. ஏன்னா வெளிப்புற பார்வை ரொம்ப பொய்யானது. ஏன்னா மாயையால மறைக்கப்பட்டது. மாயா என்ன பண்ணுவாங்க, மாயா என்பது இருப்பதே இல்லாததாகவும் இல்லாதது இருப்பதாகவும் காட்டுவதுதான் மாயா. நாமெல்லாம் அந்த அந்த இந்த உலகத்துல அப்படித்தான் இருக்கிறோம். எனக்கு பெரிய வீடு இருந்தா பெரிய ஆளு, பெரிய கார் இருந்தா பெரிய ஆளு, நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா அழகா இருந்தா இவன் நல்லவன். உண்மையில அப்படி கிடையாது. ஆத்ம தளத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு உணர்வு, நல்ல உணர்வு, கிருஷ்ண உணர்வு இருக்கின்றதோ, கிருஷ்ண உணர்வுனாலே அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா நற்குணங்களும் அமையும் அப்படின்னு நம்ம பாகவத்துல பார்த்திருக்கோம். கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கிட்டாலே அவன் திருடாத, பொய் சொல்லாத, பல்லு விளக்கு, குழி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. கிருஷ்ண நாமம் சொல்ல சொல்ல நாம் தூய்மை அடைந்து மிக உயர்ந்த நிலைக்கு நாம் எல்லா நற்குணங்களையும் பெற்று சிறப்பாக. முன்னாடி உங்க போட்டோ எடுத்து வச்சு பாத்துக்கோங்க. கிருஷ்ண உணர்வுக்கு வந்த அப்புறம் உங்களை போட்டோ எடுத்து பாருங்க, ரொம்ப வித்தியாசம் தெரியும். அந்த தேஜஸ் உடம்புலயே அந்த ஒளி தெரியும். அந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வானது நம்மை உள்ளேயும் தூய்மைப்படுத்தும், அந்த வெளியிலயும் அந்த பிரகாசம் நம்ம கிட்ட தெரியும். இது சத்தியமான உண்மை. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சு உணர முடியும். குலோப்ஜான் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு நான் சொன்னா பத்தாது, நீங்க சாப்பிட்டாதான் அந்த சுவை உங்களுக்கு தெரியும். அது போல இந்த கிருஷ்ண உணர்வு எவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னு தொடர்ந்து நாமம் ஜெபித்து நீங்க 9 விதமான வழிபாட்டு முறைகள்ல கிருஷ்ணருக்கு சேவை செய்து எப்பவும் பக்தர்களோட சங்கத்துல பகவத்கீதை பாகவதம் எல்லாம் பாராயணம் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா நாமெல்லாம் சாதகர்கள், அதாவது குருவோட கட்டளையை பின்பற்றி நாம வைதி பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ராகானுக பக்தி கிடையாது, வைதி பக்தி. வைதி பக்தினா கண்டிஷனல், அது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு உறுதியான மனம் வேண்டும். உறுதி இல்லாத மனம் அப்படின்னா அது பல நோக்கு செயல்களால இப்பாதையிலிருந்து அவன் விலகிவிட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவன் கிருஷ்ண உணர்வுல இருக்க மாட்டான். யாராவது சொந்த வந்தம் வந்தது அப்படின்னா உடனே அவங்க பேசுறது, அவங்க செய்யறது, அந்த நடவடிக்கையிலேயே அவன் மனம் போயிடும், இழுத்துட்டு போயிடும். ஆனா தொடர்ந்து பக்தர்களோட இருக்கும்போது, ஏன்னா ஒரு தளத்துல ஸ்ட்ராங்கா நம்மளை அமைச்சுக்கிறதுக்கு முன்னாடி
நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கேன், வழி தவற மாட்டேன், நம்மளே நாமே நம்ம குருட்டுத்தனமா நம்பும் போது நம்ம நம்ம மனமானது தவறிவிட பல தருணங்கள் இருக்கு. ஏன்னா கிருஷ்ண உணர்வுங்கிறது சாதாரணமா கிடைக்காது. ரொம்ப பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். சோ இது அனுபவத்தால நாம உணர முடியும். அடுத்தது ஸ்லோகம் 42 43. யாம் இமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவந்த யவி பஷ்வித்சிதः வேதவாதாரதா பார்த்த நாண்யத்தஸ்தி வாதினः காமாத்மான ஸ்வர்கபரா ஜென்ம கர்ம பல பிரதாம் கிரியா விசேஷ பகூலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. ஹரே கிருஷ்ணா. ஹரிக்ஷா மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. பாருங்க. மொழிபெயர்ப்பு. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலச்சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனூர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். பொருளுரை. பொதுவாக மக்கள் மந்த புத்தி உடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த ஸ்வர்க்கத்தில் வாழ்வை புலனெழுச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறெதையும் அவர்கள் விரும்புவதில்லை. ஸ்வர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக யோதிஷ்டோம யாகங்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் மேலோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலை பெறுதல் மிகவும் கடினம். முட்டாள்கள் விஷ மர பூக்களின் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவதைப் போல பகுத்தறிவற்ற மக்கள் ஸ்வர்கலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும் அதன் அடிப்படையிலான புலனுணர்ச்சியினாலும் கவரப்பட்டுள்ளனர். வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் அபாம, சோமம், அம்ருதா, அபூம மற்றும் அக்ஷயம் வை சாதுர் மாஷிய யாஜனக சுக்ருதம் பவதி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 4 மாத சாதுர் மாஷிய விரதத்தை கடைபிடிப்பவர் அமரத்துவம், சோமரச பானத்தை குடித்தல், நிரந்தர மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூவுலகிலும் பலமுள்ளவனாகவும் புலனூர்ச்சியை அனுபவிக்க தகுதியுடையவனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். இத்தகு நபர்களுக்கு பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் ஸ்வர்க்க போகங்களை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை. நந்தன கானன என்னும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதை பெண்களுடன் உறவாடவும், ரச பானத்தை அளவற்று அருந்தவும் மேலுலகங்களில் வசதிகள் உள்ளது என்பது அறிந்ததே. இத்தகைய உடல் சுகங்கள் புலனின்பமே. எனவே அத்தகு நிலையற்ற பௌதீக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதீக உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. இந்த வேதவாத ரதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சொல். அதாவது வேதங்களை பின்பற்றுபவர்கள். இப்போ வேதங்கள் நம்மளுக்கு ரிக், யசுர், சாம, அதர்வன இப்படி நிறைய வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் பலவாக பிரிக்கப்பட்டு வியாச தேவரால் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப வேதங்களுடைய உட்கருத்துக்கள் சுருக்கம்தான் நாம படிக்கிற இந்த பாகவதம், பகவத்கீதை எல்லாமே. சோ அனைத்து வேதங்களின் சாரம் அப்படிங்கிறதுதா பகவத்கீதை, பாகவதம். இப்ப தனித்தனியா நாம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த வேதங்களை படிப்பவர்கள் முதல்ல எல்லாம் பிராமணர்கள் நிறைய படிப்பாங்க. அப்போ அந்த வேதங்கள் இருக்கிற சடங்குகளை எல்லாம் நிறைய செய்வாங்க. செஞ்சு அவங்களுக்கு என்னாச்சுன்னா வேதத்தின் இறுதி முடிவு என்னங்கிறது தெரியாமையே அந்த சடங்குகள்லயே ஊறி போயிட்டாங்க. ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
மார்த்த பிராமணர்கள் காலையில எந்திரிச்சு அவங்க அப்படியே எந்திரம் போல வேதங்கள் பாராயணம் பண்றது, போய் குளத்துல மூழ்கி சந்தியாவந்தனம் பண்றது, பூணூல் போட்டுக்கிறது, இதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா வேதத்தின் இறுதி முடிவு என்ன அப்படிங்கறதுல தவறிடுவாங்க. ஏன்னா வேதங்கள் அப்படி மயக்கக்கூடியது. வேதத்தின் மலர் சொற்கள் என்ன பண்ணுனா அவ்வளவு அட்ராக்ட் பண்ணும். நீங்க இதை செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும். அதனால தான் வேதங்களை எல்லாம் தொகுத்த உடனே வியாசதேவருக்கு மன திருப்தியே கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஒரு திருப்தி இல்லாம இப்ப ஒரு செயல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு திருப்தி இருக்கணும். அப்பாடா, இந்த செயலை நான் நல்லா முடிச்சிட்டேன். ஆனா நீங்க எக்ஸாம் போறீங்க, எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் திருப்தியே இல்லை. அப்ப என்ன ஆகுனா மனம் உழைஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்றது, ச்சே இப்படி பண்ணிட்டனே இப்படி பண்ணிட்டனே. அதே மாதிரி வேத வியாசர், வியாசதேவர் யாருன்னா பகவானோட இன்கார்னேஷன். வேதங்களை தொகுத்து எழுதுறதுக்காகவே வியாசதேவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பகவானே வந்து அவதரிக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு பராசர முனிவர் சத்தியவதியின் உதவி கேட்டு அவரை பெற்றெடுக்கிறார். சோ பகவானே வியாசதேவரா வந்து வேதங்களை தொகுத்து கூட அவருக்கு திருப்தி இல்லை. அப்ப ஏன்னு புலம்பிட்டு கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கார். அப்ப அவரது குருவான நாரதர் அங்க வர்றார். வந்து அவருக்கு சொல்றார், நீங்க வேதங்களை இயற்றியது ஏன்னா மக்கள் எல்லாம் முதல்லயே கர்ம காண்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும். கர்ம காண்டம்னா என்ன? நாம் செய்யும் கர்மம், செயல்கள். செயலுக்கு வந்து ஒவ்வொரு முடிவு வரும். சோ அது நல்லது. புண்ணியம் செய்யறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? நிறைய திருடுவாங்க, அதுல ஒரு பகுதியை புண்ணியம் பண்ணுவாங்க. அதனால என்ன லாபம்? அங்க வேஷ்டி சட்டை இலவசமா கொடுத்தா லாபம் வந்துடுமா? அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல நீ திருடி இருக்க. இப்படி புண்ணிய செயல்கள்ல ஈடுபடுறது, வேதங்கள்ல சொல்லிருக்கு இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும், இந்த யாகம் செஞ்சா நீங்க தேவலோகம் போலாம், ஜோதிஷ்டோம யாகங்கள் அதெல்லாம் செஞ்சா மேலுலகம் போகலாம். சோ மேலுலகம் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. ஏன்னா பிரம்ம புவனாலோக புனர் ஆவார்தினோ அர்ஜுன மாமுபேத்தியேத்து கௌந்தேய புனர்ஜென்மனா வித்யதே. நீங்க மேலுலகத்திலிருந்து கீழுலகம் பாதாள உலகம் எங்கு சென்றாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு உடம்புன்னு எடுத்தா உங்களுக்கு தொந்தரவு தான். சோ மேலுலகத்துக்கு போனாலும் உங்களுக்கு தொந்தரவு தான். அப்ப உங்களோட லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? உயர்ந்த லட்சியமா இருக்கணும். அப்ப யாகங்கள் செய்யறதுல, ஆடம்பரமான யாகங்கள் செய்யறதுல ரொம்ப பிரியமுள்ளவர்களாகவும் திருப்தியுற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா யாகங்கள் செய்யறது இறுதி லட்சியம் கிடையாது. ஏன்னா யாகங்களோட நோக்கம் என்ன? பகவானை திருப்திப்படுத்துவது. அதுதான் அவருக்கு யக்ஞேஸ்வரர் அப்படிங்கிற பேரே இருக்கு. யாகங்களின் தலைவர் அவர். அப்ப மேலுலகத்துக்கு போனா நல்ல அழகழகான பெண்கள், சோமரசத்தை அருந்தலாம், இப்படி எல்லாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஆஹ் இங்க வந்து நிறைய பேரு லோ லெவல்ல நாமெல்லாம் விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக பெரிய பெரிய மாளிகை கட்டினாலும் அது தேவலோகத்துக்கு இணையாகாது. தேவலோகத்துல வந்து இதை விட பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் இருக்கும். தங்க சொம்பு இருக்கும், தங்க டம்ளர் இருக்கும். அங்க வந்து ஆயுட்காலம் அதிகமா இருக்கும். அங்க பூங்காக்கள் காணன பூங்கா அப்படி நந்தன காணன பூங்கா அப்படின்னு அழகழகான தேவதைகள் இருப்பாங்க. இங்க வந்து மது குடிக்கிறாங்க இல்லையா, அதுலயே வந்து ஹை குவாலிட்டி சோமரசபானம் அப்படின்னு அதெல்லாம் குடிச்சு மயங்கி அப்படியே போதையில பெண்களோட உறவாடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க போனாலும் அங்க உங்க புண்ணியம் தீர்ந்ததுன்னா எட்டி உதைச்சா மறுபடியும் இங்கதான் விழுவீங்க, பூலோகத்துலதான் விழுவீங்க. ஏன்னா இதுதான் கடைசி. பூலோகத்துல மனித பிறவி எடுப்பதுதான் இறுதி பிறவி. 84 லட்சம் பிறவியில இறுதி பிறவி மனித பிறவிதான். சோ இத்தகைய உடல் சுகங்கள் புலனின்பமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நிலையற்ற பௌதிக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் பௌதிக உலகின் ஆளுநராக அங்கேயே வாழ்கின்றனர். இப்போ மேலுலகுக்கு போனா கூட அங்க ஆளுநராக இருந்தால் கூட மறுபடி கீழே தான் வரணும். ஏன்னா தேவேந்திர பதவி கூட நிலையற்றது. எப்போனா அவனுக்கு ஆயுட்காலம் 100 ஆண்டு காலம். தேவர்களோட ஆண்டு காலம் எப்படிப்பட்டது? நம்மளுடைய
உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு சூரியன் வடக்கே உதிக்கும் போது 6 மாத காலம் உத்தராயணம், அது அவனுக்கு தேவர்களுக்கு பகல். தட்சிணாயனம் 6 மாதங்கள், அது தேவர்களுக்கு இரவு. இப்படியாக அவனுக்கு அது ஒரு நாள். நம்மளுக்கு 1 வருடம் அப்படின்னா தேவர்களுக்கு 1 நாள். இப்படி அவனுக்கு 100 ஆண்டுகள். சோ இங்க கொஞ்ச காலம் வசிக்கிறோம். தேவலோகத்துல போனா ரொம்ப காலம், பிரம்மலோகத்துக்கு போனா அதை விட நீண்ட காலம், பல மில்லியன் ஆண்டுகள். ஆனா எங்க போனாலும் நீங்க முடிவு இருக்கின்றது. இந்த லோகங்கள் எல்லாம் அழியக்கூடியது. இன்னொன்னு, பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எப்ப பிரளயம் ஏற்படுகின்றதோ அந்த முழு பிரளயத்தின் போது எல்லாமே அழிக்கப்பட்டு விடுகின்றது. அப்ப நிரந்தரமான இடத்தை நோக்கி நாம போகணுமே தவிர தற்காலிகமான இடத்துக்கு, இப்ப ஒரு பல்ல புடுங்கினாதான் உங்களுக்கு தீர்வு அப்படின்னா என்ன பண்றீங்க? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுற குழந்தைக்கு பல்லு வலிக்குதுன்னா அந்த பல்லுக்கு வலி சரியாகணும்னா நீங்க தற்காலிகமா ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். ஆனா அது தீர்வாகாது. நிரந்தரமான தீர்வு என்ன? அதை பல்ல புடுங்கி அதை மருந்து வச்சு கரெக்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கட்டிய வேரோட அறுக்கணும். அது இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? பெயின் கில்லர் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஜாஸ்தி ஆகும். அது போலத்தான் இந்த ஜட உலகங்கள்ல சிறு பிரச்சனைகளை தீர்ப்பது முக்கியமல்ல. பெரும் பிரச்சனையான பிறப்பு, இறப்பு, நோய், அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கிறதுலயே. அதுக்கு தீர்வு கண்டாகணும். அதுக்கு தீர்வு கண்டாகணும்னா கிருஷ்ண உணர்வு மட்டுமே தீர்வு. சோ வேதங்களோட மலர் சொற்களை நம்பி பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா வேதங்கள் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி சொல்றது இல்ல. பல வகைப்பட்ட உணர்வுகளுடன் பல கிளாஸஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். பல கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும், அப்புறம் காலேஜ்ல வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் தான் கொடுக்க முடியும். 5th ஸ்டாண்டர்டுக்கு 5th ஸ்டாண்டர்ட் தான் கொடுக்க முடியும். இப்படி ஸ்டாண்டர்ட் வைஸா புத்தகங்கள் மாறும். அதுக்கு அவங்க அறிவுக்கு ஏற்ப அவங்களுக்கு பாடங்கள் கொடுக்கப்படும். அது போல வேதங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்றது இல்ல. சோ தமோகுணம் கொண்டவர்களுக்கு ஒரு வழிபாடு, ரஜோகுணம் கொண்டவர்களுக்கு ஒரு வழிபாடு, சத்துவகுணம் கொண்டவர்களுக்கு விஷ்ணு வழிபாடு. இப்படியாக வழிபாட்டிலிருந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரைக்கும் எல்லாமே வேறுபட்ட ஐடியாஸ். அது வேதங்கள் பொதுவா எடுத்துக்க கூடாது. வேதங்கள் பல வகைப்பட்ட மனிதர்களுக்கு பலவிதமான முறைகளை சொல்லுது. ஏன்னா அவங்க எல்லாம் படிப்படியா, இப்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க கூட ஜென்ம ஜென்மமா படிப்படியாக முன்னேறி ஒரு ஜென்மத்துல அவன் விஷ்ணு வழிபாட்டுக்கு வரலாம். அதற்குரியதுதான் வேதங்கள். அது கிரம முறை அப்படிம்பாங்க. கிரம முறைனா படிப்படியான முறையில அவன் ஏற்றம் பெறலாம். ஏன்னா ஒரே ஷார்ட்ல அவனை கொண்டு வர முடியாது. ஒண்ணுமே தெரியாதவனை நீ காலேஜ்ல உட்கார்ந்து எக்ஸாம் எழுது, உனக்கெல்லாம் தெரியும், நான் சொல்லி கொடுக்குறேன்னு முக்கி நீங்க சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஃபெயில் ஆயிட்டு வருவான். சோ அவனை படிப்படியா உயர்த்தலாம். அதுதான் வேதங்கள் செய்யுது. அப்ப வேதத்தோட இறுதி நோக்கம் என்ன? யக்ஞைவை விஷ்ணுகு, விஷ்ணுவே இறுதி நோக்கம். இது புரியறதுக்கு பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூ துர்லப. மகாத்மா, அந்த மகாத்மாக்கள் யாரு? வாசுதேவன் தான் இறுதி என தெரியும் மகாத்மாக்கள் ரொம்ப சூதுர்லப அப்படின்னா அரிது. சோ அடுத்த ஸ்லோகம். போகைஸ்வரிய பிரசக்தா நாம் தயா பக்ருத சேதசாம் வேவசாத்மிகா புத்தி சமாதௌன விதீயதே. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம். வழங்கியவர் திராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். புலனின்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. பொருளுரை. சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள். நிருக்தி எனும் வேத அகராதி கூறுகின்றது. சம்யக் ஆதியதே ஸ்மின்னின் ஆத்ம தத்தித்வ யாதாத்மியம். மனம் தன்னுணர்வில் நிலைநிறுத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது. பௌதிக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தகு தற்காலிக பொருட்களில் மயங்கியுள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல.
ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம அஷ்டாங்க யோகத்துல சமாதி என்பது எந்த நிலை? உணர்வற்று அப்படியே இருக்கிறதாங்க மாதாஜி ஜடம். இல்லைங்க, சமாதிங்கிறது கடைசி நிலை. பிரேம யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனமா? இல்ல, வேற. இது வேற. பிரேம பக்தி பிரேமா தானுங்க மாதாஜி. இல்ல இல்ல பாவம். இல்லைங்க, இல்ல மாதாஜி. முக்தி சமாதி நிலை. ஹரே சமாதி கிருஷ்ணா. நிலை. சமாதி அஷ்டாங்க யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல நான் கேக்குறேன். அஷ்டாங்க யோகம் அஷ்டா அப்படின்னா 8 நிலைகள் இருக்கு இல்லையா? கடைசி நிலை மாதாஜி. அதுதான் நான் கேக்குறேன். இறுதி நிலை. சோ அது சமாதி அப்படின்னா நிலைத்த மனம். சமாதி ஆயிட்டா அப்படின்னா என்ன? அங்க எதுவுமே இருக்காது, புற சிந்தனைகள் எல்லாம் எந்த அசைவும் இருக்காது. ஏன்னா ஆன்மீகத்தோட ஒன்றிணைந்து விட்டால் அது சமாதி. அவனுக்கு வந்து புற சிந்தனையோ புற தொடர்புகளோ இல்லாத ஒரு நிலை. அவன் வந்து மூச்சு விட மறந்து அப்படியே சமாதி போல சமாதி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சமாதி அடைஞ்சிட்டாங்க. அவர் வந்து சமாதி நிலையில அவரை உள்ள தியானத்துல அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே உள்ள கொண்டு போய் ஒரு குழிக்குள்ள உட்கார வச்சு எல்லாம் மூடிடுவாங்க. ஜீவ சமாதி. ஜீவ சமாதி. ஜீவன் இருக்கும்போதே அவர் சமாதி நிலை அடைஞ்சிடுறார். ஏன்னா அவருக்கு அந்த புற சிந்தனை புறத்தாக்குதல். ஏன்னா இந்த ஜட உலகங்கிறது நிறைய தாக்குதல் கொண்டது. 5 விதமான காற்றுக்கள்ல இருந்து நாம அந்த ஆத்மாவானது ரொம்ப சஞ்சலமா இருக்குங்க. 5 விதமான காற்றுக்களை அடக்கித்தான் அந்த ஆத்மாவை அவன் வந்து நிலைநிறுத்தணும். இதெல்லாம் வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துல ரொம்ப முக்கியமானது. யம நியம ஆச்சன பிராணயாமா அப்படின்னு ஹடயோகம் அதோட வருது. ஹடயோகம் சொல்லப்படுறது இந்த 4 நிலைகள். அதாவது 5 விதமான காற்றுக்களை கட்டுப்படுத்தி அந்த ஆத்மாவை நிலைநிறுத்துவதுதான் ஹடயோகம். அப்ப சமாதி அப்படின்னா அது கடைசி நிலை. யம அப்படின்னா எதை தவிர்க்க வேண்டும், நியம அப்படின்னா எந்த நியமங்களை பின்பற்ற வேண்டும். யம நியமம். ஆச்சனை அப்படின்னா ஆசனங்கள் போடுறது. இப்போ சின்முத்திரை வைக்கிறது, ஆசனம் போடுறது, ஒரு கால் மேல ஒரு கால் தூக்கி போட்டு நேரா முதுக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடியும் மூடாமலும் அந்த ஆசன நிலை. யம நியம ஆச்சன பிராணயாமா அப்படிங்கிறது மூச்சுக்காற்றை, அது வந்து உள்மூச்சை வெளிமூச்சாகவும் வெளிமூச்சை மூச்சாகவும் அது வந்து நிலைநிறுத்துறது. இந்த மாதிரி மூச்சை அடக்கிறது பிராணயாமா. பிரத்யங்காரா இப்படி ஜடத்திலிருந்து விடுபடுறது. இப்படியாக ஒவ்வொரு நிலை அதிகரித்து சமாதிங்கிற நிலைக்கு போகும்போது அந்த வெளி உணர்வே அவங்ககிட்ட இருக்காது. சாப்பிடணும், தாகம் எடுக்குது, குடிக்கணும் ஏதாவது, அதையெல்லாம் தவிர்த்து உடல் வந்து செத்த மாதிரி, ஜீவன் இருக்கும் ஆனா செத்த மாதிரி ஆயிடுவார். சோ அது வந்து நிலைத்த மனம் வேணும். அதுக்கு ரொம்ப வைராக்கியம் வேணும். அதுதான் தன்னுணர்வு நிலை. நான் உடல் கிடையாது அப்படிங்கிறப்போ உடல் பற்றிய சிந்தனையே அவருக்கு இருக்காது. ஏன்னா ஆத்மாவில் நிலை பெற்றவன் உடலை ஒருபோதும் என் உடல், இது வந்து சுவாசிக்கணும், இது வந்து குடிக்கணும், இதுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற உடல் பற்றிய சிந்தனை, இந்த உடலுக்கு ஒரு உறவு இருக்கு, இந்த உடல்ல இருந்து பிறந்ததால அவன் எனக்கு மகன், அது மகள், எனக்கு இந்த உடலுக்கு சொத்து இருக்கு, இந்த உடலுக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாத்தையும் மறந்து சமாதி நிலை அடையறான். ராகவேந்திர சுவாமி கிருஷ்ணாவே நினைச்சிட்டு சமாதி நிலை அடைஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதுதான் உண்மையான சமாதி நிலை. பௌதிக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தகு தற்காலிக பொருட்கள் மயங்கி உள்ளவர்களுக்கு, ஏன்னா இது உடல்ங்கிற நினைப்பு இருந்தாலே என்ன ஆகும், தாகம் எடுக்கும், பசிக்கும், இது என் சொத்து, இது என் மனைவி, இது என் மகள், எல்லாம் ஆத்மாவா பார்க்க மாட்டோம், அந்த உடம்ப மட்டும் பார்ப்போம். இந்த ஆத்மா எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உடல் பொருந்திய ஆத்மா எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் வந்து அவனை கிருஷ்ண சிந்தனையில ஈடுபடுத்தி அவனை மேலுலகுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பெற்றோர் மறந்துடுறாங்க. வெளி உடலை மட்டும் பார்த்துக்கிட்டு இது என் பையன் என் பொண்ணு, இவங்களுக்கு நகை போடணும், கார் வாங்கணும், படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த உடலுக்கு தேவைகளுக்கு பூர்த்தி பண்றதுலயே அவங்களை ஈடுபடுத்துறாங்க. ஆனா உண்மையா இந்த ஆத்மாவை நம்ம கிட்ட கொடுத்தது எதுக்கு? கிருஷ்ண உணர்வை கொடுத்து அந்த குழந்தையை எங்கிட்ட அனுப்பு
அப்படிங்கிறது தான் பெற்றோரோட சேவை, பெரிய சேவை. ஆனா பெற்றோர் எதை செய்யணுமோ அதை முக்கியமானவற்றை மறந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்புறமான எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. ஆனா முக்கியமான ஒண்ணு ஆத்மாவை அவங்களும் மறந்துடுறாங்க, பிள்ளைகளுக்கும் ஞாபகப்படுத்துறது கிடையாது. சோ அந்த மாதிரி வெளிப்புறமாக உடல் சிந்தனையில, தேகாபிமானத்துல, தேகம் பற்றிய செயலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒருபோதும் கிருஷ்ண சிந்தனை நிலைப்பதில்லை. அவங்க ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டு விடுகின்றனர். எங்க கிருஷ்ண உணர்வு இருக்கும், ஜடத்திலிருந்து விடுபடும் போது எவ்வளவு தூரம் ஜட பொருட்களில் இருந்து, ஜட சிந்தனையிலிருந்து விடுபடுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்து விட முடியும். இது படிப்படியா தான் நிகழும். ஒரே அடியா ஒரே நாள்லயோ ஒரு வருஷத்திலோ நிகழாது. ஏன்னா நமக்கு பூர்வ ஜென்ம வாசனா அப்படிங்கிற கர்ம வினைகள் நமக்குள்ள அழுத்தமாக சூட்சுமமாக பதிவா இருக்கு அந்த சூட்சும உடல்ல. சோ இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்காது. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம், ஓ நம்ம கிட்ட இந்த உணர்வு இல்லையேன்னு. இது படிப்படியாக நம்ம தொடர்ந்து பாகவதம், தொடர்ந்து பகவத்கீதை கேட்டு கிருஷ்ண உணர்வுல எப்போதும் நாமம் சொல்லி பகவானுக்காக, பகவான் திருப்திக்காக செயல்படும் போது இது படிப்படியா நம்ம முன்னேற்றம் அடையுது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளால போக முடியும். 4 படி ஒட்டுக்கா ஜம்ப் பண்ணுங்கன்னா காலை முடிச்சுட்டு ஒட்டுக்கா படுத்துக்குவோம். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா நம்மளுக்கு நற்கதி கிடைக்கும். ஹரிஷ்ண மதஜி, மதஜி நம்ம என்னதான் ஆத்மான்னு நம்ம உணர்ந்தாலும் நமக்கு அந்த பசி தாகம் எல்லாம் எடுத்துட்டு தாங்க மதஜி இருக்கு. அந்த நிலையெல்லாம் இப்போதைக்கு நினைக்க முடியாது மாதாஜி. பசி தாகம் எடுத்தாலும் கிருஷ்ணருக்கு வைக்கிற சாப்பாட்டை பிரசாதமா சாப்பிட்டு நம்ம பசி அடக்கும் போது அந்த உணர்வு இன்னும் தெளிவடையும். தாகம் எடுக்கும் போது கிருஷ்ணருக்கு வைக்கிற தண்ணீரை நீங்க எல்லாத்துலயும் கலந்து தீர்த்தமா குடிக்கும் போது அந்த உணர்வு இன்னும் தெளிவாகும். அப்படிதான் பண்றேங்க மதஜி. இருந்தாலும் நானும் அடிக்கடி அதுதான் நாம மிக உயர்ந்த நிலையை நினைச்சு இப்ப வருந்தக்கூடாது. அதுக்கான குரு நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இப்படி வந்தா நீங்க மேல வந்துட்டே இருக்கலாம்னு சொல்லி. ஆனா கீழே மட்டும் போகக்கூடாது. எந்த நிலையிலும் கிருஷ்ண உணர்வுல ஒரு 4 படிக்கு வந்துட்டேன், ஆனா நான் ஒரு 40 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்க 8 படி கீழே இறங்கிடுவீங்க. 4 படி மேல ஏறினது 8 படி கீழே இறங்கிடுவீங்க, இன்னும் மைனஸ்ல போயிருவீங்க. சோ யாரும் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கிளாஸ்க்கு வரவங்க தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து கேளுங்க. அதுதான் நம்ம உணர்வை பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கும். சோ ஆத்மாங்கிறது தெரிஞ்சா கூட நம்ம அப்படிதான் உடல் தளத்துலதான் செயல்படுறோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் பியூரிஃபிகேஷன் வரலன்னு அர்த்தம். அந்த பியூரிஃபிகேஷன் வர்றதுக்கு தான் நம்ம தொடர்ந்து பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், படிக்கணும், சத் சங்கத்துல ஈடுபடணும், சாண்டிங் கிளாஸ்க்கு வரணும். அதுக்குத்தான் நம்ம இதுல வலியுறுத்துறோம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி எனக்கு அது வாணி சேவா வாக்கு சேவாக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்க மாதாஜி.